பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் வல்லமை உங்களோடு இருப்பதாக. அருமையான தேவ மக்களே, நிறைய விஷயங்களுக்கு நம்ம முடிவில் நினைச்சுருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் முடிவுன்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழி 23 சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இங்க முடிவு நம்பிக்கை. நிறைய பேருடைய நம்பிக்கை எல்லாமே ஒரு முடிவுக்காக காத்திருப்பாங்க. விடுங்க, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நிலையற்ற ஒரு நம்பிக்கை. ஆனா நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. பைபிள் எடுத்துக்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுடைய அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலனையே செயல வாசிக்கிறோம். எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து? நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஒரு முடிவுக்காக எந்த ஒரு மனுஷன் காத்திருக்கிறானோ அவன் கண்டிப்பா பொறுமையா இருப்பான். நிச்சயமா என் வாழ்க்கையில ஒரு ஒளி வீசும், நல்லா இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு இறங்குவார். அப்படி எந்த ஒரு மனுஷன் நம்பிக்கையிலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல முடிவு வரும். சில பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாம இதுவோ அதுவோ அங்கழைப்பாங்க, அதுவும் போகணும் இதுவும் போகணும், அப்படியே நிலையற்றவர்களை. அது பைபிள் விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு பதட்டம் இல்லாத நிலை அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு. இன்னைக்கு ரோமர் 5:5 படிக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த, இறைவன் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படுத்தார். நீங்க இறைமையை 17 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் தான் பாக்கியமா. அப்போ அந்த பாக்கியத்துக்கு நேராய் நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த இறை நம்பிக்கை, இறைவேல் இருக்கிற அப்பழுக்கற்ற அந்த நம்பிக்கை அவசியமானதாக இருக்கிறது. மக்களே, நீங்க கலங்க வேண்டாம். பரிசுத்த வேதத்துல ஒரு மனுஷன் யோவான் 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு குளத்து மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, சொல்றாங்க நான் 38 வருஷமா இங்க இருக்கேன்றான். யோசிச்சு பாரு, என்ன ஒரு நம்பிக்கை. நம்மளால ஒரு வாரம் ஒரு மாசம் நம்பிக்கையிலே நிலைத்திருக்கும். அதனால்தான் நீங்க உண்மையான நம்பிக்கை இயேசு மேல் இருக்கும் என்றால், அந்த நம்பிக்கை பூரணமா இருக்கும் என்றால், அது எதற்காக நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கைக்குரிய ஆசீர்வாதம் தரும். மக்களே, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையில ஒரு தோய்வு இருக்கலாம். அந்த 38 வருஷமாய் அந்த கட்டுண்டவர்களை அந்த பக்கவாதம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. யாராய்களை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுவாங்க, நான் கண்டிப்பா நான் சுகத்துக்கு போறவேன், நம்மளாம் தானே பண்ணுவோம், துக்கத்தில் செத்துருப்போம், போடாண்டு ஆனால் ஓடிட்டு இருப்போம். ஆனால் அவன் நம்பிக்கை அவ்வளவு உறுதியா இருந்தது. இதான் நீங்க சகரியா 12 வாசிக்கிறதுல, நம்பிக்கையுள்ள சிறைகளை அரணுக்கு திரும்பினது. அந்த நம்பிக்கை தாங்க உங்க அரணுக்கு உங்க பாதுகாப்பு கொண்டு வர முடியும். இன்னைக்கு உங்க நம்பிக்கையில சோர்வு, அசதி, ஜிக்ஜாக் இப்படியும் அப்படியுமா தளர்ந்து போயிருங்களா? ஒரே நம்பிக்கை தான் சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்டேன், நான் அதையே நாடுவேன். அந்த உறுதியான நம்பிக்கை தான், அந்த உறுதியான நம்பிக்கை தான் உங்களை உன்னதத்துக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியமாக இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க நம்புகிற நம்பிக்கை ஒரு நாள் இதுவரைக்கும் இறைவனை பின்பற்றுவதும் தொழுது கொள்வதும் ஆராதிப்பதுமாய் உங்கள் இறை நம்பிக்கை, இறை பக்தி ஒரு நாளும் வீணாகாது. பொறுமையை காத்திருங்கள், அற்புதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.